எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணமாச்சாரி. தமிழ்நாடு திண்டிக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பெரியகோட்டை கிராமத்துக்கு முந்தாடி மாலமேடு அங்கே ஒரு 60 சென்ட் இடம் வாங்கிட்டு நல்லா ஒரு 30 அடி 28 ஒரு வீடு, 9 அடி 28 கிள்ளிமுக்கு வளர்த்து மாதிரி ஒரு செட்டு, அதில் உள்ள ஒரு 40 பார்ட்டேஷன் ரெடி பண்ணி நல்லா தெளிவாக ஒரு 100 வருஷத்து மேலே எதுவுமே ஆக மாதிரி நல்லா ஆங்கிள் போட்டிட்டு மேலே கேரளா ஓடு போட்டிட்டு நல்லா ஸ்டாண்டர்டு எல்லாம் புதுசாக எடுத்தினது எல்லாம் நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு முந்தாடி இப்போ புது தார் ரோடு வந்துடுச்சு. பக்கத்தில் பழனி ரோடு ரோடு மெயின் ரோடு இருக்குது. அந்த பக்கத்தில் கட் ரோடு இருக்குது. அந்த கட் ரோட்லோடையும் இந்த ஃபார்ம் இருக்குது. நம்மளை ஒட்டன்சத்திரக்கு 9 கிலோமீட்டரு, பழனிக்கு 19 கிலோமீட்டர், திண்டிக்கல் 28 கிலோமீட்டர், மதுரை 70 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 80 கிலோமீட்டர், கரூர் 90 கிலோமீட்டர். இவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் எல்லாம் நல்ல சிட்டி எல்லாம் இருக்குது. மயில் புறா எல்லாம் வந்துச்சு போகும். அப்படியே நல்ல ஆஹ்லாதகரமான லொக்கேஷன் இது. நம்ம சுற்று 120 கண்ணுக்கு ட்ரிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே பைப்பு 2 இன்ச்சு பைப்பு பின்னரைஸ் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா அக்ரூட்டாக பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துக்கு பத்திரம் எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு வருஷத்தான் இந்த வியாபாரம் அர்த்தம் ஆகில்லை. ஒரு வருஷத்து மேலே நான் வெளியில் இந்த செட்டுக்கு எனக்கடை இருக்க போனால் முடிஞ்சு வெளியில் ஒரு 20 லட்சம் வாங்கிட்டு செட்டுக்கு போட்டிருக்கேன். மேலே கம்பி வேலையை 14 லட்சம் பண்ணியிருக்கேன். அதுக்கே பணம் எல்லாம் போயிருக்கேன். அப்போ ஒரு வருஷத்து மேலே எனக்கு வட்டி காசையே ஏறி இப்போ அதுக்கு நான் அதுக்கோசம் சேல்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். சரியே இந்த வருஷத்துமே நல்ல வியாபாரம் நடக்கிருக்கு. இப்போ ஒரு 1 ஹவரில் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கேரளாக்காரு, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் எல்லாம் ஒட்டன்சத்திரம் வந்துடுச்சு. இந்த ஃபார்முக்கு பக்கத்தில் முருகனாயா இருக்கு, அங்கே வந்துடுச்சு. எல்லாம் பார்த்துட்டு இதோட பிடிச்சி போயிருக்கு. அப்படியே நடக்கிருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கோசம் இது இப்போ கொஞ்சம் குவிக்காக சேல்ஸ் பண்ண மாதிரி சேல்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். எந்த தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணி தொட்டி இருக்கு. ஒரு அடுத்த முந்தாடி இப்போ புது தார் ரோடு வந்துருச்சு. எல்லாம் நல்ல அலிமான வசதி. தூர்ப்பு ஃபேஸு முந்தாடி அப்படி இப்படியே பழனி ரோடு இருக்கு. இப்போ வியாபாரம் நல்லா ஓடி இருக்கு. இப்போ எனக்கு 80,000 1/10 வரைக்கும் ஓடி இருக்கு. அக்டோபர் மாதத்துல 2 லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கு. இந்த இடத்த நல்ல டிமாண்டான பிஸ்னஸ் நடக்கு ஏரியா. இந்த லொக்கேஷன்யே நல்லா கொஞ்சம் நல்ல உற்பத்தாகும். பொருள் வேகமாக பெருகுத்தாகும். அப்படி இருக்குதா 6-7 மாதத்துக்கு சேவல் ரெடி ஆகும். இந்த ஏரியா இந்த மண் செம்மண் அப்படி இந்த நிலம் அப்படி இருக்கு. இன்ட்ரெஸ்டான ஆள் யாருன்னா ஃபோன் பண்ணண்டா, இல்லைன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணண்டா, இதோட உதவி பண்ணண்டா. எனக்கு இந்த பணத்துக்கு நம்ம எடுத்தின பணத்துக்கு டபுள் பணம் வட்டி வந்துச்சு. அதுக்கோசம் இப்போ குவிக்கு சேல்ஸ் அனுப்பியிருக்கேன். இந்த இடம் செம்மண் எல்லாம் சுற்று ட்ரிப்பு 120 கண்ணுக்கு ட்ரிப் இருக்கு. பெரிய வீடு இருக்கு. பெரிய செட் இருக்கு. எல்லாம் நல்ல வசதான ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணால் கூட நல்லா இருக்குது. கோழி வளத்துக்கு அலிமான இடம். இந்த கோழி பண்ணவுக்கு ஆடு மாடு வளத்துக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுக்கு அடுத்த நல்லா டெவலப்பான ஏரியா இது. எல்லாம் சுற்று எல்லாம் வீடு இருக்கு. நல்ல விவசாயம் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குதா. நேராக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எப்படி இருக்குது வசதி எல்லாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆள் ஃபோன் பண்ணண்டா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணண்டா. ஓகே, தேங்க்யூ. டோன்ட் மிஸ் இட்.
யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆள் எடுத்து வளர்த்து 4 பேர் வளர்த்தினா கூட நல்லா இருக்குது நம்ம தேசம். ஒரு 4 பேர் பார்ட்னர்ஷிப் வளர்த்தினா கூட அவளுக்கு 1 லட்சம் நெஞ்சு ஒரு 5-10 லட்சம் கூட ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். அப்படியான அது மாதிரி இந்த இடத்திற்கு எந்த சளி பிடிக்காத முதல் சேவலுக்கு எல்லாம் நல்லா உற்பத்தாகும். எல்லாம் கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குதா, இது லொக்கேஷன் கூட நல்லா இருக்குதா, சுற்றி பிஸ்னஸ் கூட இந்த வட்டம் சத்திரம் ஏரியானே நல்லா ஓடும். எல்லாம் பார்ட்டி எல்லாம் வந்துடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல க்ரோத்திங் ஆகிய ஏரியான்னு. இந்த இடத்துக்கும் ஃப்யூச்சர் இருக்குதா, கோழி வளத்துக்கும் ஃப்யூச்சர் இருக்குதா, அப்படி இருக்குதா ஃப்யூச்சரில் எங்கே நல்ல க்ரோத்திங் ஆகிய ஏரியா இது எல்லாம்.